வணக்கம். வில்வதுளசி எங்கள் குழு சார்பில் மற்றொரு முறை உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. நமது சேனலின் நோக்கத்தின்படி இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் வேலூரில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒன்றான கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1200 அடி உயரத்தில் அமைந்திருக்கும் அழகுமிக்க பாலமதி மலைத்தொடரின் 3 குன்றுகளில் அமைந்திருக்கும் ஒரு அழகிய ஆலயம். அதாவது இணையாளும் ஆண்டவன் எம்பெருமான் முருகன் ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி என்னும் திருப்பெயரில் நின்ற திருக்கோலத்தில் அழகுற காட்சியளிக்கும் ஆலயத்தை தாங்க நம்ம பார்க்குறோம். வேலூர் மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற முருக ஆலயங்களிலே உள்ளூர் மக்களைத் தவிர வெளியூர் பக்தர்களால் அதிகம் அறியப்படாத இந்த பாலமதி மலைக்கு வேலாயுதனின் திருக்கோயிலும் ஒன்று. இது ராமகிருஷ்ண சாதுக்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. சித்தர்களானவர்கள் இன்றளவும் அரூபமாக உலவுவதாக கருதப்படும் இந்த பாலமதி மலைத்தொடர் கொண்டின் மீது நின்றிருக்கும் வேலவனை தரிசனம் காண வாகனங்களிலே சென்று கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து பின் 150 படிகள் நடந்து சென்றாலே போதுங்க. படி ஏறுவதற்கு முன் கீழே உள்ள மண்டபத்தில் ஒரே கருங்கல்லினாலான 29 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ வெற்றிவேல் முருகப்பெருமானின் அருள் தரிசனம் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. இது சிறப்பு மட்டுமல்லங்க, நமக்கு சிலிர்ப்பையும் ஏற்படுத்தக்கூடியதுங்க. தடைகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் எந்த நற்காரியங்களும் ஜெயம் கொள்ள நடைபெறும் செவ்வாய் வழிபாடு இந்த தலத்தின் விசேஷமாக கருதப்படுகிறது. நம் குமரனுக்கு உகந்த அத்தனை விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் இத்தலத்தில் நடைபெறும் ஆடி கிருத்திகை மற்றும் தைப்பூச திருவிழா வெகு பிரசித்தமாக கருதப்படுகிறது. குமரனின் அறுவடை வீடுகளைப் போல் இக்கோயிலுக்கும் வசதிகள் செய்து கொடுத்தால் இந்த கோயிலும் அறுவடை வீட்டுக்கு இணையாக வந்துவிடும் என்பது எங்களுடைய கருத்து. இதுபோன்ற கோயில்களுக்கு தாங்கள் அவசியம் வந்து ஆதரவு தர வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. நான் ஒவ்வொரு காணொலியும் திருப்பி சொல்கிறதாங்க, அதாவது புதிய கோயில்கள் கட்ட வேண்டும் என்ற ஒரு அவசியமே கிடையாதுங்க. இதே போன்று பழமையான புராதனமான கோயிலுக்கு தாங்கள் அனைவரும் வர வேண்டும், ஆதரவு தர வேண்டும் என்பதுதான் எங்கள் குழுவின் ஒரு விருப்பமாக இருக்கிறது. இந்த காணொளியை கண்ட பிறகாவது தாங்கள் இதுபோன்ற புராதனமான கோயில்களுக்கு வருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அதிகமாகிவிட்டது. மற்றும் ஒரு அழகிய திருத்தலத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.